حمدا لمن خلق الإنسان وعلمه البيان الصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام وقال نبينا محمد صلى الله عليه وسلم أحب العرب لثلاث لأني عربي والقرآن عربي ولسان أهل الجنة عربي أو كما قال عليه الصلاة والسلام. அருளன்பு பண்பின் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி அல்ஹம்துலில்லாஹ். யாருடைய பெயரை கேட்டால் சஞ்சரிக்கும் நெஞ்சமெல்லாம் சாந்தி பெறுமோ அத்தகைய பெயருக்கு சொந்தக்காரராம் சர்தாரே து ஆலம் ஷஃபீஉல் முஸ்னிபீன் அஹ்மதே முஜ்தபா முஹம்மதே முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மீது சந்தன ஸலவாத்தையும் சுகந்த சலாமையும் சாற்றியவளாய் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா சய்யிதி யா ஹபீபி யா ரசூலல்லாஹ் குது பியதி கல்லத் ஹீலதி அத்ரிக்னி அன்த வஸீலதி யா ஷஃபீஉல் முஸ்னிபீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வகையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் அதிபர் அவர்களே, ஆசிரியைகளே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வும் அவனது ரசூலும் எந்தெந்த கருமங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளையெல்லாம் தவிர்த்து நடக்க வேண்டும் என்று எங்களுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் முற்றுமுழுதாக தவிர்த்து வாழவும் அருளாளன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக என்ற ஆழமான பிரார்த்தனையோடு என் உரைக்குள் நுழைகின்றேன். சர்வதேச அரபு மொழி தினமாகிய இந்த நாளையிலே இந்த பாடசாலையிலே உரையாற்ற கிடைத்தது எனக்கான ஒரு பாக்கியமாக நான் கருதுகின்றேன். காரணம், அரபு மொழியை கற்பதற்கான ஆர்வமும் ஆசையும் குறைந்து கொண்டு அருகிக் கொண்டிருக்கின்ற இந்த சூழலில், இந்த காலகட்டத்தில் உங்களை போன்ற பாடசாலை மாணவ மாணவிகளுக்கு மத்தியிலே நான் அறிந்த ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு உணர்த்தி செல்ல, எடுத்துச் சொல்ல வாய்ப்பு வழங்கியது உண்மையிலே எனக்கான ஒரு பாக்கியம்தான். அந்த வகையிலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தன்னுடைய அருள் மறையிலே எங்களுக்கான வழிகாட்டல்களை, எங்களுக்கான வழிமுறைகளை சொல்லித் தந்திருக்கிறான். அது நமக்கெல்லாம் தெரியும். அதே நேரத்திலே அந்த அருள் மறையிலே பல அத்தாட்சிகளை அவன் காட்டியிருக்கிறான். பல்வேறுபட்ட அத்தாட்சிகளை அவன் சொல்லி இருக்கிறான். இந்த பூமியை காட்டி, வானத்தை காட்டி, மழையை காட்டி, பூமியிலிருந்து ஊற்றெடுக்கின்ற தண்ணீரை காட்டி, இப்படி அவருடைய அத்தாட்சிகளை சொல்லிக்கொண்டு செல்கின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒமின் ஆயாத்திஹி ஹல்குஸ் ஸமாவாதி வல் அர்தி என்ற அந்த தொடர் அத்தியாயத்திலே பூமியை, வானத்தை எல்லாம் அத்தாட்சிகளாக சொல்லிய ரப்புல் ஆலமீன் அதோடு சேர்த்து இன்னொரு விடயத்தையும் சொல்லி காட்டுகிறான். வல் சினத்திக்கும் வல் வானிக்கும் இன்ன ஃபீ ஸாலிக லஆயாத்தின் லில் ஆலமீன். உங்களின் மொழிகள் மாறுபட்டிருப்பதும், உங்கள் நிறங்கள் மாறுபட்டிருப்பதும் எங்களின் அத்தாட்சி என்பதாக சொல்லி காட்டுகிறான். உங்கள் மொழிகள் மாறுபட்டிருப்பதும், உங்கள் நிறங்கள் மாறுபட்டிருப்பதும் எங்களுடைய அத்தாட்சி தான் என்பதாக சொல்லி காட்டுகிறான். பல்வேறுபட்ட மொழிகளிலே நாங்கள் இந்த உலகிலே பேசுகின்றோம். அந்த மொழிகள் கூட ரப்புல் ஆலமீனுடைய அத்தாட்சியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. உலகிலே கருப்பர்கள், வெள்ளையர்கள் இரண்டும் கலந்தவர்கள் என்று மனிதனுடைய நிறங்கள் மாறுபட்டிருப்பதும் அருளாளனின் ஒரு அத்தாட்சி என்பது போல, பல்வேறுபட்ட மொழிகள் இருப்பதும், மொழிகளில் மக்கள் பேசுவதும் கூட ரப்புல் ஆலமீனின் அத்தாட்சி என்பதாக சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹ். ஏனென்றால் மனிதன் தன்னுடைய உள்ள கிடக்கையை வெளிக்கொண்டு வருவதற்கு, தன்னுடைய உணர்வுகளை வெளியே கொண்டு வருவதற்கு அவனுடைய உதட்டை அசைக்கின்ற அந்த அசைவின் மூலம் வெளிப்படுவதுதான்
ஆங்கிலமாக, அரபியாக, சிங்களமாக, உருதாக, இப்படி பல்வேறுபட்ட பாஷைகளாக வெளியாகுகின்றது. இப்படி பன்னூற்றுக்கணக்கான மொழிகள் இருப்பது என்பது கூட அல்லாஹ்வினுடைய அத்தாட்சியாக அவன் சொல்லி காட்டுகின்றான். அந்த அடிப்படையிலே பல்வேறுபட்ட மொழிகள் இருந்தாலும் அந்த மொழிகளுக்கெல்லாம் தலைமையானதாக ஈமான் கொண்ட முஸ்லிமாக பிறந்த எங்களை பொறுத்தவரையிலே எத்தனையோ கோடிக்கணக்கான மொழிகள், நூற்றுக்கணக்கான மொழிகள் இருந்தாலும் அவற்றெல்லாம் கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய மொழியாக திகழ்வது தான் இந்த அரபு மொழி. ஏன் தெரியுமா? அதற்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த அரபு மொழியை பற்றி சொல்லும் போது, அந்த அரபினுடைய கண்ணியத்தை பற்றி சொல்லும் போது, பிலிசானின் அரபியின் முபீன் என்று அருள்மறையினுடைய மொழியை குறித்து அல்லாஹ் சொல்லுகின்றான். இந்த அரபு மொழி இருக்கிறதே, இந்த அருள்மறை இருக்கிறதே, இந்த அருள்மறையை தெளிவான அரபு மொழியிலே நாம் இருக்கிறோம் என்கின்றான். அதை கொண்டு நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது அருள்மறைக்கு இருக்கின்ற அந்த மொழி, அரபு மொழி என்பது அல்லாஹ் தெளிவான மொழியிலே, தெளிவான அரபியிலே நான் உங்களுக்கு வழங்கியிருக்கிறேன் என்பதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? அந்த அரபு மொழி கண்ணியமான ஒரு மொழி என்பதைத்தான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது சொன்னார்கள், நான் அரபு மொழியை நேசிப்பதற்கு 3 காரணங்கள் இருக்கிறது என்றார்கள். 1வது காரணம் என்ன தெரியுமா? நான் அரபியாக இருக்கிறேன். அரபு மொழியை நான் நேசிப்பதற்கு 3 காரணங்கள் இருக்கிறது என்று சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது சொன்னார்கள், நான் அரபியாக இருக்கிறேன். 2வது சொன்னார்கள், அருள்மறை குர்ஆன் அரபியிலே இறக்கப்பட்டிருக்கிறது. 3வதாக சொன்னார்கள், சுவனத்து மொழி அரபாகத்தான் இருக்கிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 3 காரணத்தை சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அரபி மொழியை நேசிப்பதாக சொல்லுகின்றார்கள் என்றால், சுவனத்து மொழியை பற்றி நாங்கள் சிந்திக்கின்ற போது, அதை பற்றி பார்க்கின்ற போது, சுவனத்தை பொறுத்தவரையில் நமக்கெல்லாம் தெரியும், வயது என்பது எல்லோருக்கும் ஒரே வயதினர்களாகத்தான் சுவனத்திலே நாங்கள் நுழைய இருக்கிறோம். நாங்கள் எந்த வயதிலே நாங்கள் மரணித்தாலும் கூட கிட்டத்தட்ட ஒரு 33 அல்லது 34 இது போல அனைத்து மக்களும் ஒரே வயதினர்களாகத்தான் சுவனத்திலே இருப்போம். அதே போல நாங்கள் எந்த மொழியை நாங்கள் இந்த பூமியிலே வாழக்கூடிய காலகட்டத்தில் பேசினாலும் நாங்கள் எல்லோரும் சுவனத்திலே பேசப் போகின்ற மொழி என்ன தெரியுமா? அரபு தான். அரபில் தான் நாங்கள் பேசப் போகிறோம். அப்படி என்றால் சுவனத்திலே நாங்கள் பேசப் போகின்ற மொழி அரபு மொழி. அது மாத்திரமல்ல, முன்கூட்டி பேசக்கூடிய அந்த ஆசிரியர் சொன்னது போல ஐநா சபையிலே அதன் அலுவலக மொழியாக 6 மொழிகளை கொண்டிருக்கிறதாம். அந்த 6 மொழிகளில் ஒரு மொழியாக அரபு மொழியை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு மொழியாக, கண்ணியமான ஒரு மொழியாக, ஏன் அதை தாண்டி ஒரு அழகான ஒரு மொழியாகத்தான் இந்த அரபு இருக்கிறது. இன்று மக்களுடைய உள்ளத்திலே அரபு மொழி என்றால் ஒரு கஷ்டமான ஒரு மொழி, அரபு பேசுவது என்பது ஒரு கடினமான ஒரு மொழி என்பதாக ஒரு மக்களுடைய உள்ளத்திலே திணிக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆலிம்கள் ஆலிமாக்கள் மட்டும்தான் அரபு பேச வேண்டும், ஆலிம்கள் ஆலிமாக்கள் மட்டும்தான் அதனை கற்க வேண்டும் என்பது போன்ற ஒரு நிலைப்பாடு இன்று மக்களுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் இன்று அரபு மொழிக்கு இருக்கின்ற முக்கியத்துவம் என்பது பாடசாலை காலம் என்பது பாடசாலை காலம் அல்ல, குர்ஆனுடைய கல்வியை கற்கின்ற அந்த காலகட்டத்திலே குர்ஆன் மதரசாக்களிலே கற்கின்ற அந்த சின்ன பராயத்தோடு அந்த அரபு மொழிக்கு இருக்கின்ற ஆர்வம், ஆசை என்பதெல்லாம் குறைக்கப்பட்டு அத்தோடு முடிவடைகின்ற ஒரு நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய சமூகம் இப்போது அப்படித்தான் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அரபு மொழிக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம், அதற்கான ஆசை கூட இல்லாமல் அருகி போய்விட்டது அல்ல, இல்லாமல் ஆக்கப்பட்டு சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த மொழி எதற்குரிய மொழி என்பதை நாங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். சுவர்க்கத்திற்குரிய மொழி அது. சுந்தர நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிய மொழி அது. அந்த மொழியை நாங்கள் நேசிக்க வேண்டும் இல்லையா? அந்த மொழியை படிக்க வேண்டும் என்கின்ற, அந்த மொழியை கற்க வேண்டும் என்கின்ற ஆசை எங்களிடத்திலே உருவாக வேண்டும் இல்லையா? ஏனென்றால் பிற மதத்தினர்கள் கூட
மாற்று மதத்தினர்கள் கூட இன்று அரபை கற்கிறார்கள். அவர்களுடைய தேவை, அவர்களுடைய வாழ்வாதார தேவைக்காக இருக்கலாம், வெளிநாட்டினுடைய வேலை வாய்ப்புக்காக இருக்கலாம். இருந்தாலும் அவர்கள் அரபை கற்கின்ற வீதம் அதிகரிக்கிறது. ஆனால் எம்மை பொறுத்தவரையில், எம்முடைய முஸ்லிம்களை பொறுத்தவரையில் அரபை கற்கின்ற ஆசையும் ஆர்வமும் குறைந்துதான் சென்று கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே கவலைக்குரிய விஷயம் இது. அரபு மொழியை பொறுத்தவரையும் இன்னொரு விஷயத்தை சொல்வதாக இருந்தால், வாழ்வாதார தேவைக்காக, வாழ்க்கையின் பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக, வெளிநாடு செல்வதற்காக என்று சிந்திப்பதை ஒரு பக்கம் வைத்தாலும், எங்களுடைய இபாதத்துக்குரிய மொழி அது, எங்களுடைய இபாதத்துக்கான மொழி அது அரபு மொழி. நாங்கள் தொழுவதாக இருந்தாலும், அதான் சொல்வதாக இருந்தாலும், குதுபா பிரசங்கம் செய்வதாக இருந்தாலும், அதற்கெல்லாம் அரபு மொழி என்பது எங்களுக்கு தேவையில்லையா? தொழுகையை எடுத்துக்கொண்டால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகின்றோம். சூரத்துல் ஃபாத்திஹாவிலே நாங்கள் ஓதுகின்ற அந்த அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்பதை நாங்கள் தமிழிலே தாய்மொழி தானே, நாங்கள் தெரிந்த மொழி தானே என்று அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று நாங்கள் தமிழிலே ஓதினாலோ, அல்லது பாங்கு சொல்வதை அல்லாஹு அக்பர் என்று துவங்குகின்ற அந்த அதானை அல்லாஹ் மிக பெரியவன் என்று அதான் சொன்னாலோ, எங்களுக்கு அதன் மூலமாக ஒரு உயிரோட்டம், ஒரு பயபக்தி உண்டாகிறதா? இல்லை. ஆனால் அரபி மொழியிலே அல்லாஹ்வினுடைய அருள்மறை குர்ஆனுடைய அந்த மொழியை உச்சரிக்கின்ற போது, அதிலே ஓதுகின்ற போது, அதை மொழிகின்ற போது கிடைக்கின்ற அந்த உயிரோட்டம், அந்த ஹுஷு, அந்த ஹுது, அந்த உள்ளத்திலே ஏற்படுகின்ற அந்த பயபக்தி அந்த அரபு மொழியிலே இருக்கிறது என்றால், அந்த அரபிலே ஒரு மகாரி ஒரு உயிரோட்டம் இருக்கிறது இல்லையா? சிந்தித்து பார்க்க வேண்டும் பிள்ளைகளே. ஏனென்றால், உதாரணத்துக்காக நான் ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். தமிழிலே நாங்கள் உச்சரிக்கின்ற சில வார்த்தைகள், வார்த்தை பிரயோகங்கள், எங்களுடைய வாயிலிருந்து வெளியாகின்ற அந்த வார்த்தைகள் எழுத்துக்களில் சின்ன மாற்றங்கள் ஏற்படுவதன் கொண்டு அதனுடைய பொருள் மாற்றம் ஏற்படுமா? ஏற்படாது. எக்ஸாம்பிளாக ஒரு வாழைப்பழம், வாழைப்பழம் என்கின்றோம் பேச்சு புழக்கத்தில். ஆனால் சரியான வேர்டு என்னது? வாழைப்பழம். வாழைப்பழம். ஆனால் நாங்கள் பேசும்போது இப்படி சொல்கிறோம், வாழைப்பழம் என்கின்றோம். ஆனால் அதில் எந்த வித்தியாசமும் இல்லை, பொருள் வித்தியாசப்படாது. ஆனால் அரபு மொழியிலே அப்படி கிடையாது. ஒரு நுக்குத்தா மிஸ் ஆகினால் கூட, ஒரு நுக்குத்தா தவறினால் கூட அரபு மொழியிலே பொருள் வித்தியாசப்படுகிறது. அந்த அளவுக்கு அரபிலே ஒரு முக்கியம் இருக்கிறது. அரபை சரியாக விளங்கி சரியாக படிக்க வேண்டும், சரியான முறையிலே உச்சரிக்க வேண்டும் என்பதற்காக சொல்லிக் கொள்கிறேன். ஏனென்றால் ஹலகல் இன்சான் என்று ஓதுகிறோம். ஹலகல் இன்சான், அந்த நுக்குதாவை சரியாக உச்சரித்து ஹலகல் இன்சான் என்று ஓதினால் அல்லாஹ் மனிதனை படைத்தான், மனிதனை படைத்தான் என்கின்ற பொருள் வரும். ஆனால் நுக்குதாவை தட்டிவிட்டு ஹலகல் இன்சான் என்று ஒரு மனிதன் ஓதுகின்ற போது மனிதனை சிறைத்தான், அழித்தான் என்கின்ற கருத்து கொடுக்கப்படும். எனவே அரபு மொழி என்பது சாதாரணமான ஒரு மொழி கிடையாது. அதனை சரிவர உச்சரித்து சரிவர மொழிகின்ற போதுதான் அதற்குரிய மானாக்கள், அதனுடைய அர்த்தங்கள் சரியாக பார்க்கப்படும் என்பதையும் நாங்கள் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். அதனை நாங்கள் தலைக்கு எடுக்க வேண்டும். வெறுமனே ஒரு சாதாரணமான ஒரு மொழியாக தட்டிவிட்டு செல்லாமல் இந்த அரபு மொழிக்கான முக்கியத்துவத்தை நாங்கள் சரிவர செலுத்துகின்ற போது, சரிவர அதற்குரிய முக்கியத்துவத்தை கொடுக்கின்ற போது நிச்சயமாக அது எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அங்கமாக அது மாறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. அதே போலத்தான் இந்த அரபு மொழியை பொறுத்தவரையிலே வெறுமனே சாதாரணமான பாசையாக நாங்கள் ஓரம் தட்டிவிடாமல், அது எங்களுடைய ஈமானுக்கான ஒரு பாசை, அது மாத்திரமல்ல எங்களுடைய இபாதத்துக்கான ஒரு பாசை, அது மாத்திரமல்ல மறுமைக்கான பாசை, ஏன் அதை தாண்டி சுவனத்துக்கான பாசை என்பதை நாங்கள் எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே பதிவு செய்து கொண்டால், அந்த அரபு மொழியை கற்பதற்கும் அதை படிப்பதற்கும் அதை சரிவர மொழிவதற்கும் உண்டான ஆசை எங்களிடத்திலே வரும். அது மாத்திரமல்ல, அந்த அரபு மொழியை கற்பதற்கு அந்த அரபை நாங்கள் நேசிக்க வேண்டும். இன்று
சர்வதேச அரபு மொழி தினம். இது எனக்கான ஒரு வாய்ப்பு. உங்களிடத்திலே அந்த அரபினுடைய இன்பத்தை, அந்த அரபு மொழியினுடைய ஆசையை உங்களுடைய உள்ளத்திலே ஊட்டுவதற்கான சந்தர்ப்பமாக நான் பயன்படுத்திக் கொள்கின்றேன். அன்பான பிள்ளைகளே, எத்தனையோ மொழிகளை கற்கின்றோம், எத்தனையோ பாசைகளை கற்கின்றோம், அதற்காக செலவழிக்கின்றோம், செலவு செய்கிறோம், நேரத்தை செலவு செய்கிறோம், பணத்தை செலவு செய்கிறோம். ஆனால் அரபு மொழியை கற்பதற்கு நாங்கள் எங்களுடைய நேரத்தை செலவழிக்கின்றோமா? எங்களுடைய காசு பணத்தை செலவழிக்கின்றோமா? இன்னைக்கு அத்தனை வசதி வாய்ப்புகளும் எங்களுடைய கைகளுக்குள்ளால் இருக்க, அதை படிப்பதற்குண்டான வாய்ப்புகளும் வசதிகளும் எங்களிடத்திலே இருக்க, நாங்கள் கற்க தவறுகின்றோம். கற்பதற்குண்டான ஆசையை நாங்கள் எங்களிடத்திலே இருந்து தூரமாக்கி இருக்கிறோம் என்றால் அதற்கான காரணம், அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? அந்த அரபு மொழியை நேசிப்பதில் எங்களிடத்திலே இருக்கின்ற குறைவு, அந்த அரபு மொழியை விரும்புவதில் இருக்கின்ற குறைபாடு தான் என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன். ஏன்? எங்களுடைய உள்ளத்திலே பதிய வேண்டியது என்ன தெரியுமா? அருள்மறை குர்ஆனினுடைய மொழி அரபு என்பதை நாங்கள் எங்களுடைய ஆழமாக பதிக்க வேண்டும். அருள்மறை குர்ஆன் தான் எங்களுக்கான வழிகாட்டி, அருள்மறை குர்ஆன் தான் எங்கள் வாழ்க்கைக்கான முக்கியமான ஒரு அங்கம் என்பதை நாங்கள் எங்களுடைய ஆழ் மனதிலே பதித்தால், அருள்மறை குர்ஆனை இந்த உலகுக்கு எடுத்து சொன்ன அருள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிய மொழி அரபு என்பதை நாங்கள் உள்ளத்திலே பதித்தால், நாளை சுவனபதியிலே நாங்கள் வீற்றிருப்பதற்கு, நாங்கள் அந்த சுவனத்திலே உலா வருவதற்கு, நாங்கள் அங்கிருப்பவர்களோடு பேசுகின்ற மொழி அரபு என்பதை எங்களுடைய உள்ளத்திலே பதித்தால், அந்த அரபின் மீது, அரபு மொழியின் மீது ஒரு அன்பும் மோகமும் எங்களுடைய உள்ளத்திலே தானாக உருவாகும். ஏன் தெரியுமா? அந்த அன்பும் அந்த மோகமும் உருவானால் தான் அந்த அரபை எப்படியாவது படிக்க வேண்டும், அரபு மொழியை பேச வேண்டும், அதுதான் எங்களுடைய மொழி என்பதை நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு எண்ணம் வரும். அந்த வகையிலே யூதர்களை பொறுத்தவரையிலே, யூதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்களுக்கான மொழியை அவர்கள் அதிகமாக நேசிப்பார்களாம். யூதர்கள் எந்த அளவுக்கு என்றால், யாரையாவது திட்ட வேண்டுமாக இருந்தால் கூட அவர்கள் அவர்களுடைய மொழியிலே திட்ட மாட்டார்களாம். அந்த அளவுக்கு அவர்கள் அவர்களுடைய மொழியை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்களாம். ஆனால் நாங்கள் எங்களுடைய சுவனத்து மொழியாக இருந்தும் அந்த சுவனத்து மொழியை நாங்கள் நேசிக்கின்றோமா? சுந்தர நபிகளார் பேசிய மொழியாக இருந்தும் அந்த சுந்தர நபிகளார் பேசிய அந்த வார்த்தையை அந்த பேச்சுக்களை நாங்கள் நேசிக்கின்றோமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஸ்வாக் செய்வது சுன்னத்து என்றார்கள், நகம் வெட்டுவது சுன்னத்து என்றார்கள். எத்தனையோ சுன்னத்தான வழிமுறைகளை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பேசிய மொழியை நாங்கள் கடைபிடிக்கிறோம். சில சுன்னத்துகளை எங்களால் முடிந்த அளவு எங்களுடைய வாழ்க்கையிலே சுன்னாக்களை எடுத்து நடக்க முயற்சிக்கிறோம். ஆனால் அந்த சுந்தர நபிகளார் பேசிய வார்த்தை அரபு. அந்த அரபை பேசுவதற்கு நாங்கள் பின்தங்கி இருக்கிறோம், அரபை கற்பதற்கு நாங்கள் பின்தங்கி இருக்கிறோம் என்பது கவலைக்கிடமான ஒரு விஷயம்தான். அதே போல நமக்கு தெரிந்த ஒரு விஷயம்தான், கண்மணி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த போது அவர்களுடைய தாயார் ஆமினா அம்மையார் அந்த அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பால் ஊட்டுவதற்காக ஹலீமா அம்மையாரிடம் கொடுத்த வரலாறு நமக்கு தெரியும். ஹலீமா அம்மையாரிடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொடுக்கிறார்கள். எதற்காக? பால் ஊட்டுவதற்காக. எதற்காக கொடுத்தார்கள்? ஏன் கொடுத்தார்கள்? ஹலீமா அம்மையாரிடம் காரணம் தெரியுமா உங்களுக்கு? ஏன் கொடுத்தார்கள் தெரியுமா? ஹலீமா அம்மையார் பனு சஅத் கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண்மணி. பல பாலூட்டக்கூடிய பெண்கள், செவிலி தாய்மார்கள் இருந்தாலும் ஹலீமா அம்மையாரிடத்திலே கொடுத்ததற்கான காரணம் சொல்லுவார்கள். பனு சஅத் கோத்திரத்தார்கள் மொழிவளம் உடையவர்களாக திகழ்ந்தார்கள், இலக்கணத்தோடு பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால் ஹலீமா அம்மையாரிடத்திலே அண்ணல் கண்மணி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அல்லாஹ்வின் தூதராகிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாய்ப்பால் கொடுப்பதற்காக ஆமினா அம்மையார் கொடுக்கிறார்கள்.
ஹலீமா அம்மையாரிடத்திலே கொடுத்துவிட்டு சொல்லுகிறார்கள் ஆமினா அம்மையார், நீங்கள் சென்று பிள்ளையுடைய அப்பாவிடம் சொல்லிவிட்டு செல்லுங்கள் என்று. ஹலீமா அம்மையார் பிள்ளையை சுமந்து கொண்டு அப்துல் முத்தலிபிடம் செல்லுகிறார். அம்மையாரிடம் காரணம் தெரியுமா உங்களுக்கு? ஏன் கொடுத்தார்கள் தெரியுமா? ஹலீமா அம்மையார் பனு சஅத் கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண்மணி. பல பாலூட்டக்கூடிய பெண்கள், செவிலி தாய்மார்கள் இருந்தாலும் ஹலீமா அம்மையாரிடத்திலே கொடுத்ததற்கான காரணம் சொல்லுவார்கள். பனு சஅத் கோத்திரத்தார்கள் மொழிவளம் உடையவர்களாக திகழ்ந்தார்கள், இலக்கணத்தோடு பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால் ஹலீமா அம்மையாரிடத்திலே அண்ணல் எம் கண்மணி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அல்லாஹ்வின் தூதராகிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாய்ப்பால் கொடுப்பதற்காக ஆமினா அம்மையார் கொடுக்கிறார்கள். ஹலீமா அம்மையாரிடத்திலே கொடுத்துவிட்டு சொல்லுகிறார்கள் ஆமினா அம்மையார், நீங்கள் சென்று பிள்ளையுடைய அப்பாவிடம் சொல்லிவிட்டு செல்லுங்கள் என்று. ஹலீமா அம்மையார் பிள்ளையை சுமந்து கொண்டு அப்துல் முத்தலிபிடம் செல்லுகிறார். அப்துல் முத்தலிப் கேட்கிறார்கள், என்னுடைய அருமை பாலகனை நீங்கள் என் கையிலே சுமந்திருக்கிறீர்கள்? சொன்னார்கள், உங்களுடைய மருமகளார் ஆமினா அம்மையார் என்னிடத்திலே பால் ஊட்டுவதற்காக தந்தார்கள் என்றார்கள். நீ எந்த கோத்திரத்தை சேர்ந்தவள் என்று கேட்டார்கள். நான் பனு சஅத் கோத்திரத்தை சார்ந்தவள் என்றார்கள் ஹலீமா அம்மையார். அப்படியா, பனு சஅத் கோத்திரத்தை சார்ந்தவரா? அஸ்ஸஅதகுமுல்லா, அல்லாஹ் உங்களை சீதேவித்தனமாக்குவானாக என்று துஆ செய்கிறார்கள். ஏன்? பனு சஅத் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் மொழி வளம் மிக்கவர்கள், அழகான தமிழிலே அழகான அரபிலே பேசக்கூடியவர்கள் என்பதை அவர்கள் அறிந்திருந்ததனால் ஹலீமா அம்மையாரிடத்திலே குழந்தையை ஒப்படைத்ததை நினைத்து அவர்கள் அப்துல் முத்தலிப் சந்தோஷப்பட்டார்கள். அன்று பிறந்த குழந்தையை பால் குடிக்க துவங்குகின்ற போதே அரபு மொழியின் இலக்கணத்தோடு அழகான மொழியிலே அழகான அரபிலே பேச வேண்டும் என்பதற்காக இறைவனுடைய திட்டம் அவ்வாறு இருக்கிறது. அழகாக அரபு பேசக்கூடிய ஒரு சூழலில் பிள்ளை வளர வேண்டும், தாய்ப்பால் ஊட்ட வேண்டும் என்று அவர்கள் கொடுத்தார்கள் என்றால், இன்று எங்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? இன்று எத்தனை பிள்ளைகளுக்கு அரபு மொழி சரியாக குர்ஆனை ஓத தெரியும்? குர்ஆனை சரிவர உச்சரிப்போடு மஹ்ரஜ்கள் தப்பில்லாமல் தவறில்லாமல் நாங்கள் இன்று எத்தனை பேர்கள் ஓதுகிறோம்? குர்ஆனை ஓத வேண்டுமாக இருந்தால் அரபு மொழி கற்க வேண்டும், அரபு சரியாக உச்சரிக்க வேண்டும், அந்த அரபை கற்பதற்கான ஆசை எங்களுடைய உள்ளத்தில் வர வேண்டும். இன்று அப்படிப்பட்ட ஆசை கிடையாது. ஆனால் ஆங்கிலம் கற்க வேண்டும், தப்பு கிடையாது. ஆங்கிலம் கற்பதோ, சிங்களம் கற்பதோ, ஜப்பான் மொழி கற்பதோ, எந்த மொழி கற்பதாக இருந்தாலும் அது தப்பு கிடையாது, தவறு கிடையாது. இன்றைய காலகட்டம் அது தேவைப்பாடு மனிதனுக்கு இருக்கத்தான் செய்கிறது. ஆனாலும் கூட எங்கள் மார்க்கத்தினுடைய எங்களுடைய ஈமானை வலுப்படுத்தக்கூடிய, மார்க்கத்தை சரிவர விளங்குவதற்கு காரணமாக இருக்கின்ற மொழி என்னவாக இருந்தால் அதுதான் அரபாக இருக்கிறது. அந்த அரபு மொழியை நாங்கள் கற்க வேண்டும், ஆசைப்பட வேண்டும். கற்பதற்குண்டான ஆசை எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்லாமல் அன்றைய காலத்திலே உங்களுக்கு தெரியும், அந்த அரபு மொழிக்கு எங்களுடைய மூதாதையர்கள், எங்களுடைய ஆபாக்கள், முன்னோர்கள் எப்படியெல்லாம் அரபு மொழியை அவர்கள் கண்ணியப்படுத்தினார்கள் தெரியுமா? ரோட்டிலே, பாதையிலே, வீட்டு முற்றத்திலே ஒரு அரபு வாசகம் கண்டால் கூட அதை எடுத்து முத்தமிட்டு கண்களில் ஒத்திக்கொண்டு ஒசக்க மேலுக்கு வைப்பாங்க. அது சாதாரணமாக ஒரு பத்திரிகையாக கூட இருக்கலாம், வெறும் பேப்பர், நியூஸ் பேப்பர், அரபு நியூஸ் பேப்பர். ஆனாலும் அவர்கள் அந்த அரபு மொழிக்கு, அந்த அரபு எழுத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், கண்ணியப்படுத்தினார்கள். ஏன்? அந்த அளவுக்கு அது குர்ஆனுடைய பாஷை என்பதால், குர்ஆனுடைய மொழி என்பதால், அல்லாஹ்வுடைய அருள்மறையினுடைய மொழி என்பதால் அரபு மொழியை அவர்கள் கண்ணியப்படுத்தினார்கள். ஆனால் இப்போது அதற்கான கண்ணியம் இல்லை, அரபுக்கான முக்கியத்துவம் இல்லை. அது மாத்திரமல்ல, எங்களுடைய முன்னோர்கள் எப்படியெல்லாம் சிந்தித்தார்கள் என்றால், அந்த அரபு மொழியினுடைய சொற்களை எங்களுடைய பிள்ளைகள் மறந்துவிடக் கூடாது. வாழ்க்கையிலே ஒரு அங்கமாக அந்த அரபு மொழியும் வாழ்க்கையோடு வாழ்க்கையாக உச்சரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக சில வேர்டுகளை, சில வார்த்தைகளை கூட அரபிலே உச்சரித்தார்கள், அரபிலே பேசினார்கள். அரபு வார்த்தைகளை கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் நுழைத்து கொண்டார்கள்.
உதாரணமாக ஹலால் ஹராம் போன்ற வார்த்தைகள், துனியா தீன் போன்ற வார்த்தைகள், வலீமா நிகாஹ் போன்ற வார்த்தைகள், தாவத்து, முசாஃபஹா, சலாம், துஆ, முனாஃபிக், இப்படியான சில வேர்டுகளை இன்றும் நாம யூஸ் பண்றோமா இல்லையா? சில அரபு வார்த்தைகள் எங்களுக்கே தெரியாம இருக்கலாம், இது அரபு வார்த்தையா தமிழ் வார்த்தையாண்டு கூட சில நேரம் தெரியாமல் சில வார்த்தைகளை உச்சரிக்கிறோம். ஆனால் அது அரபு வார்த்தைகள் தான், அரபு சொற்கள் தான். ஆனா எங்களுக்கே தெரியும். இதெல்லாம் யாரு கொண்டு வந்தது? எங்களுடைய மூதாதையர்கள் அரபு மொழி எங்களை விட்டு, முஸ்லிம்களை விட்டு தூரமாகிவிடக் கூடாது என்பதற்காக சேர்த்து கொண்ட வார்த்தைகள். பரம்பரையாக அவர்களுடைய வாழ்க்கையோடு பிணைந்ததாக அந்த அரபு மொழி இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் செயல்படுத்தின முறைகள். எனவே எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த அரபு மொழி அதிகமாக உபயோகிக்கப்பட வேண்டும், அதிகமாக பேசப்பட வேண்டும். குறைந்தது எங்களுடைய வாழ்க்கையிலே சின்ன சொற்களையாவது நாங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும், அரபை நேசிக்க வேண்டும். இன்று உண்மையிலே சொல்வதாக இருந்தால் இந்த டிசம்பர் 18 சர்வதேச அரபு மொழியாக ஆக்கப்பட்டிருப்பது என்பது உண்மையிலேயே எங்களுக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். இந்த நாட்டிலே, பௌத்த நாட்டிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க எங்களுக்கும் இந்த அரபு மொழியை இப்படியான ஒரு வைபவமாக, அரபு மொழியினுடைய முக்கியத்துவத்தை சொல்வதற்கு ஒரு வாய்ப்பாக வழங்கி இருப்பது என்பது உண்மையிலே ஒரு பாக்கியம்தான். இந்த பாக்கியம் என்பதோடு இந்த காதால் எடுத்து அந்த காதால் விட்டு செல்வதற்கு அல்ல. இந்த நாள் எங்களுடைய வாழ்க்கையிலே அரபு மொழியின் மோகத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு நாளாக, அரபு மொழியை கற்பதற்கும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பகுதியை நான் ஒதுக்க வேண்டும் என்று சிந்திப்பதற்கு ஒரு நாளாக அது மாறினால் அதுவே எங்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு முன்னேற்ற பாதை. எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைய விஷயங்களை, தீனை, மார்க்கத்தை தேடுவதற்குண்டான ஒரு வழியை அது இட்டு செல்லும் என்பதை நான் இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்கிறேன். ஏன் தெரியுமா? குறைந்தது அரபினுடைய வார்த்தையை, அரபினுடைய பொருள்களை நாங்கள் தெரிகின்ற போது ஒரு காலம் வருகிறதா இல்லையா? எங்களுக்கென்றே ஒரு காலம் வரும். அல்லாஹ்வினுடைய ஞாபகம், அல்லாஹ்வுடைய நினைவு, அடைய நாங்கள் தப்பு செஞ்சிட்டோமே, தவறு செஞ்சிட்டோமே என்று சிந்திக்கின்ற போது சில அரபு துஆக்கள், அரபு வாசகங்கள், ஏன் குர்ஆனுடைய ஒரு அத்தியாயம் தான், குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீருவார்கள், நிச்சயமாக மௌத்து என்பது ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்கின்ற அந்த வாசகங்கள் காதுக்கு விழுகின்ற போது, காதிலே கேட்கின்ற போதாவது இதனுடைய அர்த்தம் என்ன என்பதை தெரிகின்ற போது, நான் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன், இது போல குர்ஆனுடைய வாசகங்களோ அல்லது ஹதீஸினுடைய வசனங்களோ எங்களுடைய காதுகளில் கேட்கின்ற போது அதனுடைய பொருள்களை விளங்கி எங்களுடைய கல்வி மாறுவதற்கு, நாங்கள் திருந்துவதற்கு, நாங்கள் உணர்வதற்கு, எங்களிடத்திலே இருக்கின்ற தவறுகளை, தப்புகளை திருத்திக் கொள்வதற்கு அந்த நாங்கள் படித்த அந்த அறிவு ஒரு காரணமாக அமையும் இல்லையா? எனவே அன்பான பிள்ளைகளை, நாங்கள் படிப்பதற்கு, கற்பதற்கு நாங்கள் எத்தனையோ கல்வியை கற்கின்றோம். கற்பது தவறு அல்ல. எங்களுடைய கல்லூரியை பொறுத்தவரையிலே கூட ஆலிமாக்களை மட்டும் வெளியாகுவது நோக்கம் அல்ல எங்களுக்கு. வெறுமனே அரபு மட்டும் படித்த ஆலிமாக்கள் வெளியாகுவது அல்ல எங்களுடைய நோக்கம். எங்களுடைய கல்லூரியிலும் பாடசாலை கல்வி நாங்கள் சேர்த்திருக்கிறோம், ஆங்கிலம், சிங்களம் எல்லாம் சேர்த்திருக்கிறோம். ஆனால் அதே நேரத்திலே அரபுக்கும் மார்க்க கல்விக்கும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம். அதே போல இஸ்லாமிய கல்வி கற்கின்ற, இஸ்லாமிய பாடசாலைகளை கற்கின்ற எங்களிடத்திலே, எங்களுடைய பிள்ளைகளிடத்திலே அரபு மொழியை கற்பதற்கான ஆசை வர வேண்டும். ஆரம்பமாக குர்ஆனை கற்பதற்கான ஆசை, பிழையில்லாமல் சரிவர நாங்கள் ஓத வேண்டும் என்கின்ற ஆசை வர வேண்டும். குர்ஆன் எங்களுடைய வீடுகளிலே எல்லாருடைய வீடுகளிலும் அல் குர்ஆன் இருக்கிறதா இல்லையா? ஆனால் திறக்கப்படாமலே மூடப்பட்ட நிலைமையிலே கிடக்கின்ற அல் குர்ஆன் பிரதிகள் எத்தனை வீடுகளிலே இருக்கிறது? ஏன் திறக்கப்படுவதில்லை? ஓதத் தெரியாதவர்கள், ஓதத் தெரியாத குடும்பங்கள் இன்றும் இப்பொழுதும் இருக்கிறார்கள். அத்தனை வாய்ப்புகளும் வசதிகளும் இருந்தும் சாதாரணமாக உங்களுக்கு ஒரு உதாரணமாக சொல்லி காட்டுகிறேன். என் போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜை நான் ஓபன் பண்ணல. அப்படியே மெசேஜை ஓபன் பண்ணாத நிலைமையில இருந்தா, அந்த நிலைமையில ஒரு மனுஷன் மௌத்தானா, ஆனா அது முக்கியமான மெசேஜ், ஆனா அவங்க ஓபன் பண்ணல, அதுக்குள்ள அவருக்கு வஃபாத்து வந்தாச்சு, எவ்வளவு கவலை வரும். அப்படியே அந்த மெசேஜை மட்டும் அவன் ஓபன் பண்ணியிருந்த அவனோட வாழ்க்கை வேறொரு திசைக்கு திரும்பிக்குமா இல்லையா என்று நாங்கள் சிந்திப்போமா இல்லையா? ஆனால்
அந்த மெசேஜையே நினைச்சு நாங்க கவலைப்படுறோம்டா. அருள்மறை என்கின்ற அந்த அருளாளன் அல்லாஹ்வினுடைய அருள் வாக்கு எங்களுடைய வீடுகளில் இருக்க, பூட்டப்பட்ட நிலைமையிலே ஒரு மனிதனுக்கு அதை திறந்தே இருக்காத நிலைமையிலே ஒரு முறை ஒரு நாள் கூட வாழ்நாளிலே அதனுடைய அத்தியாயங்களை ஓத தெரியாத நிலைமையிலே ஒரு மனிதன் மௌத்தாகிவிட்டால், மரணித்து விட்டால், வஃபாத்தாகிவிட்டால், அவனை போல ஒரு துர்ப்பாக்கியசாலி இந்த உலகிலே இருப்பானா? அவனை போல ஒரு துர்ப்பாக்கியசாலி இந்த உலகத்திலே கிடப்பானா? சிந்திக்க வேண்டும் பிள்ளைகளே. நாங்கள் அருள்மறையை ஓதுவதற்கு தேவையான அரபு மொழியை கற்க வேண்டும். அரபு மொழியை கற்பதோடு மாத்திரமல்ல, அந்த அரபு மொழியில் தான் தஃப்சீராக இருக்கட்டும், நிறைய கிதாபுகள் இருக்கிறது அரபிலே. அரபிலே யாரோ சொன்னாங்க, கேட்டோம், செஞ்சோம் என்பது அல்ல. நாங்களே தேடணும், நாங்களே படிக்கணும், நாங்களே தஃப்சீரை பெறணும், அரபு கிதாபுகளை வாசிக்கணும். அதனுடைய சட்டத்திட்டங்களை, ஃபிக்ஹுடைய சட்டத்திட்டங்களை நாங்கள் தேட வேண்டும், நாங்கள் கிதாபு பெறட்டோம் என்கின்ற ஆசையும் ஆர்வமும் ஆலிமாக்களுக்கு மட்டுமல்ல, ஆலிம்களுக்கு மட்டுமல்ல, உங்களை போன்ற பாடசாலை கல்வி கற்கின்ற பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் அது வர வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆசை. இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய இஸ்லாமிய பெண்கள் பிள்ளைகள் கட்டாயம் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பகுதியாக, ஒரு அங்கமாக கொள்ள வேண்டிய இந்த அரபு மொழியை எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்துக்கொள்வோம். கற்பதற்கு ஆசையை எடுப்போம், அதற்கான நேரத்தை ஒதுக்குவோம், அதற்கான முயற்சிகளை செய்வோம். நிச்சயமாக அருளாளன் எங்களுக்கு உதவி புரிவான் என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொண்டு, நம் அத்துணை பேர்களையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எவ்வாறெல்லாம் எங்களுக்கு வாழச் சொன்னார்களோ அந்த வாழ்க்கையை வாழக்கூடிய கூட்டத்திலே சேர்த்தருள் புரிவானாக என்பதை சொல்லிக்கொண்டு, இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு அமைத்து தந்த அதிபர் மற்றும் ஆசிரியர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.